முழங்கை மடக்காமல் 2 கைகளையும் கோத்துட்டு பொறுமையாக கையை மேலே கொண்டு போகணும். பொறுமையாக அதே மாதிரி கையை கீழே கொண்டு வரணும். இதே மாதிரி 10 தடவை பண்ணணும். முழங்கை மடக்காமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். கை கோத்து முழங்கை மடக்கி தோள்பட்டை வரைக்கும் கொண்டு போகணும். முழங்கையை நேராக நீட்டி முட்டிக்கால் வரைக்கும் கொண்டு வரணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கை மடக்கி முட்டிக்கால் வரைக்கும் கொண்டு வரணும். இந்த எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும். 30 டைம்ஸ் பண்ணணும். கையை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு 2 கையையும் நல்லா கோத்து பிடிச்சிக்கோங்க. பொறுமையாக கையை வலது பக்கமோ இடது பக்கமோ பெண்ட் பண்ணணும். இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை 30 டைம்ஸ் பண்ணணும். உங்கள் 2 கையையும் டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக கோத்துக்கணும். மணிக்கட்டை முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா அசைக்கணும். இதே மாதிரி 30 தடவை இந்த எக்ஸசைஸை பண்ணணும். கையை எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கணும். கையை நல்லா டைட்டாக கோத்து பிடிச்சிட்டு மணிக்கட்டை ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நல்லா அசைக்கணும். பொறுமையாக கொண்டு போகணும். இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை 30 டைம்ஸ் பண்ணணும். உங்கள் வீக்னஸ் கையை எடுத்து டேபிள் மேலே வச்சுக்கோங்க. நல்லா இருக்க கையால் உங்களோட விரல்களை பொறுமையாக நீட்டி விடணும். இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை ஒரு 30 டைம்ஸ்க்கு பொறுமையாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும்.